நாங்கள் எல்லாம் பாருங்கள், இப்போ மந்திரம் சொல்லும்போது நீங்கள் கண்ணை மூடி மந்திரம் சொல்கிற அளவுக்கு இல்லை. ஏன்னா நித்திரை வரும், அந்த நித்திரத்தை தடுக்கிற அளவு இன்னும் சக்தி எங்களுக்கு வரல. ஏனெண்டா நீங்கள் எவ்வளோ காலம் வந்தாலும் நீங்கள் வந்த நாள் பிறந்து இன்னும் உங்களோட மனத்தை வெல்லல. அதே மாதிரி இன்னும் மனத்தில் கர்மாக்கள் கூடியிருக்கு சில பேருக்கு, ஆனால் குறையவில்லை. ஆனால் மனத்தில் நீங்கள் பாருங்கள், கர்மாக்களை முழிச்சிருந்து நீங்கள் மந்திரம் சொல்லணும். பாருங்கள், முழிச்சிருந்து மந்திரம் சொல்லி தியானம் பண்ணும்போது மட்டும்தான் நாங்கள் பாருங்கள் நம்ம புருவ மத்தியோ இல்லாட்டி சுவாசத்தை கவனித்து தியானம் பண்ணுவோம். அதே மாதிரி நாங்கள் அதிகாலை 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்திலே முழிச்சிருந்து தான் பாருங்கள் எங்களுக்கு அளவாக 21 தரமோ, பழைய ஆக்கள் 51 தரமோ 59 தரமோ நாங்கள் மந்திரம் சொல்லும்போது பாருங்கள் முழிச்சிருந்து சொல்லணும். மனத்தில் பாருங்கள் செம்மையானால் மந்திரம் தேவையில்லை. பாருங்கள், நாங்கள் கவனிக்கிற இடத்த கவனிக்கிற அளவுக்கு வந்து தண்டை. உதாரணத்துக்கு பாருங்கள், நாங்கள் அந்த நாளில் ரேடியோவில் பிபிசி பிடிச்சி வரும், சத்தமெல்லாம் கேட்கும். அதை பிடிச்சி பழகினா அந்த கை அவடத்தை டக்குன்னு பிடிக்கிற மாதிரி நீங்கள் கவனித்து வந்து யோகம் வந்து தண்டா. உங்களுக்கு சக்தி வந்துன்னா மனோட்டம் குறைஞ்சினா மந்திரம் நீங்கள் சொல்ல தேவையில்லை, நீங்கள் மனத்தை வென்று கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதான் மனம் அது செம்மையானால் திருமூலர் சொன்ன மந்திரம் ஜபிக்க தேவையில்லை. மனம் செம்மையாவதற்காகத்தான் மந்திரங்கள் ஜபிக்கப்படுகின்றன. சரிய கிரியெல்லாம் மனத்தை செம்மையாக்கி உள்முகமாக போய் ஆன்மாவுக்கு பேர் தான் கடவுள், அவடோட தொடர் கொண்டு மனம் சக்தி பெற்று ஐம்பொறிகளை கொண்டு இந்த உடலை கொண்டு உலகத்தில் பகுத்தறியும் மூலம் வாழ்கிற வாழ்க்கை தான் ஆன்மீக வாழ்க்கை அப்படின்னு சொல்லி வாழ்ந்து காட்டி போதிச்சார். வாழ்ந்து காட்டி போதிக்க செய்தார் அடியேனை. ஏன்னா எனக்கு உங்களை போல எனக்கு 2 பிள்ளையே, நான் வண்டி ஓட்டுவேன், கார் ஓட்டுவேன், எல்லாம் ஓடுவேன், எல்லாம் செய்து கொண்டு பாருங்கள் எதுவும் பாதிக்காமல் வாழக்கூடிய மனநிலை அமைதி ஏற்படும் போது நீ வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்தாம். மனித உருவில் நடமாடும் கடவுள் ஆண்டுனா, கடவுள் என்று சொன்னால் ஆன்மா, மனித உருவில் நடமாடும் கடவுளாக வாழ்ந்துதான் மனித பிறவி என்றால் மனிதனுக்கு மட்டும்தான் 6 அறிவு.